ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி மைசூர் பாகெலாம் தோற்று போயிருங்க. டேஸ்ட்டு அந்த லெவலுக்கு இருக்கும். சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸாக இருந்ததுன்னா இந்த ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு ஜென்யூனான பார்ட் டைம் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ்பிஓ வந்துட்டு ரைட் சாய்ஸாக இருக்கும். நிறையவே லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எஸ்பிஓவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாமல் எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இதை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த கிளிப்பிங் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை வந்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்துட்டு நாட்டு சர்க்கரை சேம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 கப் இல்லாமல் அதை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃபைனாக அரைச்சி நம்ம எடுத்து வந்துடலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். இது போல் உருகி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிட்டு சூடாகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா இது போல் உருகி வந்துடும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது கூட நம்ம பொட்டுக்கடலை நாட்டு சர்க்கரை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. சூடான நெய்யிலே வந்துட்டு இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு ஆற வச்ச பால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இது போல் நல்லா மிக்சிங் கொடுத்துட்டே இருங்க. இது போல் ஒரு 5 மினிட்ஸ் வரையும் நல்லா மிக்சிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இறுகி வந்துடும். இப்போ நல்லா மிக்சிங் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம பால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது போல் கொஞ்சம் குழப்பாக இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி வர்ற வரையும் நீங்கள் மிக்சிங் கொடுத்துட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு நல்லா இறுகி வந்துடும். நீங்கள் நான்ஸ்டிக் கடாயில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ இந்த கடாயினால் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஒட்டி வந்திருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்துட்டு நல்லா வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுமே மிக்சிங் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாகிடுக்கு அப்படின்னு. டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அல்லது கீ அப்ளை பண்ணிக்கோங்க. கீ அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற இதை வந்துட்டு இது போல் உங்களுக்கு தட்டி லெவல் படுத்திக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் இது போல் லெவல் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்துட்டு செட் ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி பிளேட்டில் வந்துட்டு செட் பண்ணல அப்படின்னா லட்டு போல் உருண்டை பிடிச்சுமே நீங்கள் சாப்பிட்லாம். அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஷேப் பண்ணுறதுக்காக இது போல் கத்தி வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப் என்ன ஷேப் வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். போல் நம்ம ஷேப்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே சாக்லேட் மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். வீட்டில் பொட்டுக்கடலை இருந்தாலே போதும். இந்த ஸ்வீட் ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக செஞ்சிடலாம். நீங்கள் ஒரு ஸ்வீட் பிரியராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்வீட் வந்து கட்டாயமாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போவுமே பொட்டுக்கடலையை பார்த்தா இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யணுன்னு தான் உங்களுக்கு தோணும். காலங்களில் காரசாரமாக சாப்பிட்ணுன்னு தோன்ற ஒரு சில பேர் இருந்தாலும் இது போல் ஸ்வீட் ரெசிபிஸ் சாப்பிடாத குழந்தைங்க இருக்கவே மாட்டாங்க. இது போல் ஹெல்த்தியாக வீட்டில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. இது போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனல் அப்லோட் ஆகிருக்கு. நம்ம சேனலை கோத்ரூ பண்ணல அப்படின்னா ஒன் டைம் சேனல் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வந்துட்டு 2 to 3 டேஸ் வரையுமே ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க. அவ்வளவுக்கு சூப்பராக இருக்கும். வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். நல்ல நெய் மைசூர் பாக் சாப்பிட்றவங்களுக்கு அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். அப்படி நான் சொல்கிறத விட உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.